வணக்கம் நண்பர்களே. அன்புனா என்ன? இதுக்கு யாராலையும் டெஃபினேஷன் சொல்ல முடியாது. அன்பை உணரலாம், ஆனால் யாராலையும் டெஃபினேஷன் சொல்ல முடியாது. இப்படி தான் ஒரு ஸ்கூலில் ஒரு ஆசிரியை மாணவிகள் கிட்ட கேட்டாலாம், அன்புனா என்னன்னு. யாருக்கும் பதில் சொல்ல தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஏதோ சொல்கிறாங்க, ஆனால் யாரும் கரெக்டான பதில் சொல்லல. உடனே அந்த ஆசிரியை ஒரு 4 மாணவிகளை தேர்ந்தெடுத்து அன்பு வெளிப்படுற மாதிரி ஏதாவது ஒரு வஸ்துவை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. 4 மாணவிகளும் போகிறாங்க. முதல் மாணவி ஒரு அழகான மலரோட வரா. இந்த மலரை காட்டி, மிஸ் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மலர், இந்த மலர் தான் அன்பின் வெளிப்பாடு அப்படிங்கிறா. அந்த ஆசிரியையும் சரிம்மா, வெரி குட், ரொம்ப நல்லது, உட்காரு அப்படிங்கிறா. அடுத்த மாணவி வரா. அவள் கையில் ஒரு பட்டர்ஃப்ளை வண்ணத்து பூச்சியை கொண்டு வரா. அவன் சொல்கிறா, இந்த வண்ணத்து பூச்சி இருந்தால் அழகாக இருக்குது பாருங்கள், அதை பார்க்கும்போதே மனதுக்கு எவ்வளோ இதமாக இருக்குது, இதுதான் அன்பின் வெளிப்பாடு அப்படிங்கிறா. ஆசிரியம் அப்படியாம்மா, வெரி குட் வெரி குட், உட்காருங்கிறா. 3வது மாணவி கையில் ஒரு குஞ்சு பறவையோட வரா. அந்த பறவையோட அவள் சொல்கிறா, பாருங்கள் இந்த பறவையை, இதை பார்க்கும்போதே மனதில் எவ்வளவு சந்தோஷம் வருது, எவ்வளோ ஆனந்தம் வருது, இதுதான் அன்பின் வெளிப்பாடு அப்படிங்கிறா. அந்த ஆசிரியை அவளையும் உட்கார வைக்கிறார். ஆனால் 4வது மாணவி கொஞ்சம் கழிச்சு வரா. அவள் வெறுங்கையோடு வரா. அவன் வெறுங்கையோடு வந்த உடனே அந்த ஆசிரியை கேட்குறா, ஏம்மா ஏன் எதுவுமே கொண்டு வரல, ஏன் வெறுங்கையோடு வர அப்படிங்கிறா. அதுக்கு அந்த மாணவி சொல்கிறா, நானும் மலரை பார்த்தேன், அந்த மலர் ரொம்ப அழகாக இருந்தது, ஆனால் அந்த மலரை நான் பறித்து என் கையில் வச்சுக்கிறத விட அந்த மலர் அந்த செடியிலேயே இருந்தால் இன்னும் அழகாக இருக்குமேனு எனக்கு தோடித்து, அதனால் அந்த செடியிலேயே விட்டுட்டேன் அப்படிங்கிறா. அடுத்தது இந்த வண்ணத்து பூச்சி, அதுவும் என் கண்ணில் பட்டுது. இந்த வண்ணத்து பூச்சி பறக்க 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 பறத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஆனால் அதை நான் கையில் பிடிச்சிட்டேன்னா அதோட சுதந்திரம் போயிடும், அதால் சுதந்திரமாக பறக்க முடியாது, அது சுதந்திரமாக பறந்தால் தான் அதுக்கு அழகு, அதனால் அதை சுதந்திரமாக பறக்க விட்டுட்டேன் அப்படிங்கிறானா. 3வது இந்த குஞ்சு பறவை, நானும் அந்த குஞ்சு பறவையை பார்த்தேன், அதை பார்த்தோன்னே கையில் எடுத்து கொஞ்சனம் போல் இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது, அதை எடுத்துகிட்டு வரலான்னு தான் நினச்சேன். ஆனால் உடனே என் மனசில் ஒரு எண்ணம், நான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா அந்த குஞ்சு பறவையோட தாய் அதை தேடுமே, அது காணலைன்னா அது எவ்வளோ கஷ்டப்படும்னு என் மனசில் தோணித்து, அதனால தான் அந்த குஞ்சு பறவையை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு நானா. இந்த ஆசிரியைக்கு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த மாணவியை கட்டி பிடிச்சிட்டானா. இதுதான்மா அன்பின் வெளிப்பாடு, இதுதான் அன்பின் வெளிப்பாடு. நீ யாருக்கும் எதுவும் கொடுக்கவே வேண்டாம், யார்கிட்டேருந்தும் எதையும் பறிக்காம இரு, அதுவே அன்பின் வெளிப்பாடு அப்படின்னாலாம். இதுதான் உண்மையான அன்பு அப்படின்னாலாம். உண்மைதான், நாம் யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாது, நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கறது அன்பு கிடையாது, அது சில சமயம் டாம்பிகம் ஆகிடும். அன்புங்கிறது என்ன? மற்றவங்க கிட்ட இருக்கிற நல்லதை நாம் பறிக்காமல் இருக்கணும், அதுதான் அன்பின் வெளிப்பாடு. மற்றவங்க கிட்ட இருக்கிற நல்லது அவங்க கிட்ட இருந்தால் அது ரொம்ப நல்லா இருக்கும், அதையே நாம் பறிச்சுட்டா அதோட மதிப்பு குறைஞ்சிடும்னு தான் சொல்லணும். ஆக அன்புங்கிறது மற்றவங்க கிட்ட இருக்கிறத நாம் பறிக்காமல் இருக்கிறது தான். நம்ம எல்லாருக்கும் அன்பு காட்டுவோம், காசாப்படமா உலகத்தில் எல்லாருக்கும் அன்பை காட்டுவோம், மற்றவங்க கிட்டேருந்து எதையும் அசூயப்படாமல் பொறாமப்படாமல் பறிக்காமல் இருப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறது நமக்கு, அவங்கக்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு. கடவுள் அப்படி தான் விதிச்சிருக்கான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, இது எல்லாமே கடவுள் போட்ட கணக்கு தான். அதனால் பொறாமப்படாமல் அசூயப்படாமல் மற்றவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை அவங்ககிட்டயே இருக்கட்டும்னு விட்டுருவோம். ஒழுங்கா நம்ம கற்றுப்போம். கற்றுக்கிறது வேறு விஷயம், கற்றுக்கிறதுல எந்த குறைபாடும் வராது, ஆனால் அதை பறிக்கக்கூடாது. அப்படி பறிக்காமல் இருக்கிறது தான் உண்மையான அன்பின் வெளிப்பாடு. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த விடைபெறுவது உங்கள் SL நானும். வணக்கம்.